ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபிகேலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இது உமன்ஸ்க்கான ரொம்ப ஸ்பெஷலான ஹெல்த் டிப் தான். என்னென்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நிறைய குழந்தைங்களுக்கும் சரி, லேடிஸ்க்கும் சரி, பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி இருக்குது. பிசிஓடி இருக்குன்றாங்க, பிசிஓஎஸ் இருக்குன்றாங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்றாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கங்கே போயிட்டு செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்குறத விட வெறும் 30 ரூபாயில் இதை வச்சு நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். என்னென்னா, இது பேர் கலச்சிக்காய். நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா 100 கிராம் 30 ருபீஸ் தான். இதை வாங்கி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு கொட்டையாக எடுத்து அடித்து உடச்சிங்கன்னா உள்ளே ஒரு பல்பு மாதிரி இருக்கும். இந்த ஒயிட் கலர் பருப்பு மாதிரி இருக்கும். ஸோ அதை எடுத்து எல்லாத்தையும் உரித்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அந்த பருப்பை அதே ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் எடுக்கிறனால 3 ஸ்பூன் மிளகு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருஞ்சீரகம் இருந்தால் உங்ககிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக கருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கருஞ்சீரகம் நம்ம கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. இது நார்மலாகவே நம்ம எடுக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. கொர கொரன்லாம் இருக்கக்கூடாது. நல்ல பொடி மாதிரி ரொம்ப சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. இது நம்ம எப்படி எடுக்கணும்னா 48 டேஸ்க்கு தொடர்ந்து எடுக்கணும். ஒரு நாள் கூட விடக்கூடாது. இப்போ மண்டே ஆரம்பிச்சுட்டு நீங்கள் டியூஸ்டே விட்டுட்டு திரும்பி வெட்னஸ்டே எடுக்கிறேன் அப்படின்னிங்கன்னா இது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ மண்டே ஆரம்பிச்சிங்கன்னா கண்டினியூஸாக ஒரு மண்டலம் 48 டேஸ்க்கு மார்னிங் ஏச்சதும் வெறும் வயிற்றில் அந்த பருப்பு உடச்சி எடுக்கிறோம்ல ஒயிட் கலரில், அந்த அளவுக்கு கையில் கொட்டிக்கோங்க. உங்கள்கிட்ட தேன் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், நெய் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட தண்ணி இருந்தால் கூட அந்த மாத்திரை மாதிரி ரவுண்டாக குழச்சி எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வாயில் முழுங்கிடுங்க. இது ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.